Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா WhatsAppல ஒரு நியூவா ஒரு ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ணிருக்காங்க. அதாவது புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட்டை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல குட்டியா வந்து பார்க்க போறோம். சோ அந்த அப்டேட் என்ன அப்படினாக்கா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு பர்சனோட ஸ்டேட்டஸை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்க அதே பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லைக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ அப்டேட். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரே டைமில் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு யூசர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மேபி உங்களுக்கு இது வரையும் வராமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நாளில் மேபி ஒரு 2 to 3 days அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5-6 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இந்த அப்டேட் வந்துடும். ஸோ ஒரு அப்ளிகேஷனில் அப்டேட் கொடுக்குறதுன்றது யூஸ்வலான விஷயம் தான். அதாவது அதை யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு ஃபீச்சராக நியூவாக எனேபிள் ஆகிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக அப்படின்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலான திங் தான். ஸோ இந்த அப்டேட் வந்து ஏற்கனவே வேற ஒரு அப்ளிகேஷனில் இருந்தது. அதாவது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு பர்சனோட ஸ்டோரிஸை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது அதை லைக் பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டாக அதை போலவே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து எனேபிள் ஆகிருக்கு. இது எப்படி உங்களுக்கு வியூ ஆகும், அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் பேஜில் எப்படி வியூ ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்சனோட ஸ்டேட்டஸ் பேஜில் இருந்து இருக்கீங்க அப்படின்னா கீழே ரிப்ளை ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த லைக் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஹார்ட் அண்ட் சிம்பிள் வந்து லைக் கொடுக்கும்போது அந்த ஹார்ட் அண்ட் வந்து அவங்களுக்கு ரெட் கலரில் அப்படி இல்லைனா லைக் பிங்க் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஆனால் வாட்ஸ்அப் பொறுத்தவரையிலும் க்ரீன் கலரில் ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனோட ஸ்டேட்டஸை வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகும் அண்ட் ஆல்சோ அதை ரிசீவ் ஆகிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் பார்த்துடலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சனோட ஸ்டேட்டஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஒரு யூஸ்வலான வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும்போது எப்படி வந்து நோட்டிஃபை அவங்களுக்கு ஆகுமோ அதை போலவே தான் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேட்டஸை லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். அதை அவங்க கிளிக் பண்ணி அந்த ஸ்டேட்டஸ்க்குள்ளே போகும்போது, அதாவது அவங்க அப்லோட் பண்ணியிருக்க அவங்களோட ஸ்டேட்டஸ்க்குள்ளே போகும்போது, அதாவது ஹார்ட் அண்ட் சிம்பிள் முன்ன சொன்னோம் இல்லைங்களா க்ரீன் கலரில், அந்த மாதிரி க்ரீன் கலரில் ஹார்ட் அண்ட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டும். இன்னொரு விஷயம், அந்த ஸ்டேட்டஸை யார் லைக் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட கான்டாக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூவர் லிஸ்ட்டில் மேலே இருக்கும். அதாவது அவங்க யாரெல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் வந்து வியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஸ்வைப் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாக்கா அந்த லிஸ்டஸில் யாரெல்லாம் அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து லைக் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட கான்டாக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியும் மற்றவங்களோட கான்டாக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக கீழேயும் காட்டும். அவங்க வந்து ஃபஸ்ட்டாக லைக் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை லாஸ்ட்டாக லைக் பண்ணியிருந்தாலும் சரி, யாரெல்லாம் லைக் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக ஃபஸ்ட்டில் இருக்கும். யாரெல்லாம் லைக் பண்ணலையோ அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியாக கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஸ்டேட்டஸ் லைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி ஒரு சில டவுட்லாம் பப்ளிக்கெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க. ஒரு பர்சனோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த லைக்கை வந்து அந்த பர்சன் பார்த்துக்கலாம். யார் வந்து ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு யாராலையும் பார்க்க முடியாது. நீங்களே வந்து ஒன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பர்சனோட ஸ்டேட்டஸ் லைக்கு கீழே நீங்கள் லைக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸ்டேட்டஸ் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்சன் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணாங்களோ அவங்க பார்த்துக்க முடியும், வேறு யாராலும் பார்க்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இந்த ஸ்டேட்டஸ் லைக்கை பற்றி மட்டும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் கிடைக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆஃப் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி வந்து எனேபிள் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்குண்டான வீடியோ லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.